அடுத்த நாள் காலை பொழுது அழகாக புலர்ந்தது. காலையிலேயே தூக்கத்திலிருந்து எழுந்த வைஷு பக்கத்தில் ஆதியை பார்க்க அவன் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அதை பார்த்தவள், என்ன ஆதி இவ்ளோ நேரமா தூங்கிட்டு இருக்காரு, சரி தூங்கட்டும் என்று காலை நேர குளிரை சுவாசிப்பதற்காக நேராக பால்கனிக்கு சென்றவள் அங்கிருந்த ஜன்னலை திறந்துவிட்டு இயற்கையான காற்றை சுவாசித்தவளுக்கு புது உற்சாகம் தொற்றிக் கொண்டது போல இருந்தது. எவ்வளவு நேரம் அங்கே அப்படியே நின்று கொண்டிருந்தாள் என்று தெரியவில்லை. திடீரென்று பின்னால் இருந்து அவளை அணைத்துக் கொண்ட ஆதி, என்ன வைஷு சீக்கிரமா எழுந்துட்டியா? ஆமா ஆதி, என்னன்னே தெரியல, சீக்கிரமா தூக்கம் போயிடுச்சு. சரி, நீ முழிச்ச உடனே என்னை எழுப்ப வேண்டியது தானடி, இங்க வந்து ஏன் இப்படி தனியா நின்னுக்கிட்டு இருக்க? இல்ல ஆதி, காலையில நேரம் இந்த சுத்தமான காத்த சுவாசிச்சாலே மனசுக்கும் மூளைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். என் மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, அதான். அப்படியா என்றவன் அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டே பேச, ஆமா நீங்க என்ன அதுக்குள்ள எழுந்திருச்சிட்டீங்க? என்னடி, நானே இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னு ஒரே குழப்பத்துல இருக்கேன். அப்படியா, நீங்க ரொம்ப சந்தோஷத்துல தூங்கிருப்பீங்க ஆதி, அதனாலதான். அது என்னவோ கரெக்ட் தாண்டி. சரி, நான் போய் உனக்கு பால் எடுத்துட்டு வரவா? வேண்டாம் ஆதி, காலையிலேயே பால் குடிச்சா வாந்தி வர்ற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது, காலையில ஏதாவது சாப்பிடணும்ல, பாப்பா பட்னியா இருக்கும் என்றதும் அவனை இடுப்பில் கை வைத்து முறைத்து பார்த்தவள், உடனே வந்துருவீங்களே போர்க்கொடியை தூக்கிட்டு. சரி என்று இவள் சொல்லும் முன்பே கதவை தட்டும் சத்தம் கேட்டது. உடனே ஆதி சென்று கதவை திறக்க அங்கே பணியால் காஃபியும் பாலும் வைத்துக் கொண்டு நின்றார். அதை பார்த்தவன் அவரிடமிருந்து வாங்கி கொண்டு வந்து, நீ என்ன சொன்னியே, இங்க பாரு, உன் மாமியார் எனக்கு முன்னாடி உனக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க, இப்போ என்ன சொல்லுவ? அத்தைக்கு என் மேல எப்பவுமே பாசம் அதிகம், என்ன அவங்க பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க என்று கூறவும், அடி பாவி, இதே நான் செஞ்சா என் பிள்ளைக்காக தான் செய்யறேன்னு சொல்லி என்னை என்ன எல்லாம் கேள்வி கேட்ட, இதே எங்க அம்மா செஞ்சா மட்டும் அவங்க உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்றியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்று கேட்க, உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுடி, உங்களை பார்த்தா லூசு மாதிரியே இருக்கு என்றவளை பார்த்தவன், அடியே வயிற்றுல புள்ளைய வச்சிருக்கேன்னு பாக்குறேன், இல்ல இப்படி பேசுனதுக்கு உன்னை விரட்டி விரட்டி வேட்டையாடி இருப்பேன் என்றதும், ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்காதி, பிளீஸ் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க என்று பயப்படுவது போல நடித்தவளை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. ஹே வைஷு, என்னடி காலையிலேயே பர்ஃபார்மன்ஸ்ல பின்னி எடுக்கிற, ஃபுல் ஃபார்ம்ல இருக்க போல இருக்கே. ஆமாதி, என்னன்னே தெரியல, உங்க கூட இருக்கும்போது செம்ம ஹாப்பியா இருக்கு என்றதும் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. சரி, நீ இந்த பாலை குடிச்சிட்டே இரு, நான் ஒரு போன் பேசிட்டு வந்துடுறேன் என்று வேகமாக சென்றவன் போனை எடுத்து யாருக்கோ கால் செய்தான். பிறகு பேசி முடித்துவிட்டு மீண்டும் வைஷ்ணவியிடம் வந்தவன் அவனது காஃபியை எடுத்து குடிக்க தொடங்கியதும், ஏனாதி காலையிலே யாருக்கு போன் பண்ணீங்க? வேற யாருக்கு? பிரகாஷுக்கு தான். என்ன விஷயமா? ஆபீஸ் விஷயமா அவன்கிட்ட கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருந்துச்சு, அதான் அவனுக்கு சொல்லி ரிமைண்ட் பண்ணிட்டு வந்தேன். ஓ அப்படியா, சரி ஓகே என்று இருவரும் அந்த ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருக்க, பின்பு வைஷுவை பார்த்தவன், சரி வைஷு, நம்ம போய் குளிச்சுட்டு ரெடி ஆகலாமா? சரி ஆதி என்றவள் எழுந்து குளிக்க செல்ல, ஏய் எங்கடி போற? என்ன ஆதி, இப்பதானே சொன்னீங்க குளிக்க போறேன். அதுக்கு நீ மட்டும் எதுக்கு தனியா போற? நானும் உன் கூட சேர்ந்துதான் குளிப்பேன். என்ன ஆதி இது விளையாட்டு? என்னடி, உன்னை மட்டும் நான் தனியா எப்படி அனுப்புவேன்? நீ கொஞ்சம் கூட விவரம் இல்லாம ஒரு ஸ்லோவாவே போகாம போவ, எங்கேயாவது விழுந்துட்டீன்னா என்ன பண்றது? அதனால இனிமே நான் தான் உன் கூட டெய்லி குளிக்கிறதுக்கு வருவேன். நான் நேத்தே சொன்னேன்ல, உன்னை கண்ணு கருத்துமா பாத்துக்க வேண்டியதுதான் என்னோட வேலை கடமைன்னு. ஆனாலும் நீங்க ரொம்ப பயப்படுறீங்க ஆதி. நான் தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன்ல, என்னையும் நம்ம குழந்தையும் பத்திரமா பாத்துக்குவேன்னு என்றதும், இருந்தாலும் நானும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் இல்லடி. சரி, இப்படி பேசிட்டு இருந்த நேரத்துக்கு இந்நேரம் குளிக்கவே தொடங்கி இருக்கலாம் என்றவன் அவளை குளியல் அறைக்கு அழைத்து சென்று பின்பு அவளை குளிக்க வைத்து விட்டு அவனும் குளித்துவிட்டு இருவரும் டவலை கட்டி கொண்டு உடைமாற்றும் அறைக்கு வந்து தங்களது ஆடைகளை போட்டு கொண்டவர்கள் பின்பு நேராக ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டூலுக்கு அழைத்து வந்து அவளை அமர வைத்து அவள் தலைமுடியில் இருந்த கொண்டையை அவிழ்த்து விட்டவன் ட்ரையரை போட்டு அவள் முடியை காய வைத்தான். என்ன ஆதி, இது கூட நான் செஞ்சுக்க மாட்டேனா? நீ செய்வ, ஆனா உடனே செய்ய மாட்ட. கொஞ்ச நேரம் வரைக்கும் உன் தலையில இந்த கொண்டை இருந்துகிட்டே இருக்கும், அப்புறம் உனக்கு தலைவலிக்கும், சளி பிடிக்கும், இதெல்லாம் தேவையா? ஆனாலும் நீங்க அநியாயத்துக்கு பாசமா இருக்கீங்க ஆதி. அப்படியா? இருந்துட்டு போறேன், என் பொண்டாட்டி மேலதானே நான் பாசமா இருக்கேன், அதனால எனக்கு அது ஒண்ணு தப்பா தெரியல என்று கூறிவிட்டு பின்பு அவள் முடியை நன்றாக காய வைத்து விடவும்
தலையை சீவி தன்னை தயார்படுத்தி கொண்டவள், சரி ஆதி, நீங்க சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் ரெடி ஆயிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்? மணிய பாரு, 8:30 ஆகுது. சோ நம்ம கீழே போய் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட சாப்பிடலாம் என்று அவளை அழைத்து கொண்டு வர படிக்கட்டில் வரும்போது மட்டும் அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு அழைத்து வந்தான். அவர்கள் கீழே இறங்கி வந்ததை பார்த்த கண்மணி, வைஷு, குட் மார்னிங்மா. குட் மார்னிங் அத்தை. பால் குடிச்சியாமா? குடிச்சிட்டேன் அத்தை. ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்கல, எல்லாத்தையும் குடிச்சிட்டேன். பரவாயில்லையே, என் மருமக ரொம்ப சமத்தா இருக்காளே என்றதும் ஆதி அவளை மேலிருந்து கீழ்வரை முறைத்து பார்த்தவன், ஹே வைஷு, ஏன் இப்படி பச்சையா போய் சொல்ற? என்ன ஆதி, அத்தை மனசு கஷ்டப்படும்ல. அது சரி, உன் கிளாஸ் திரும்பி வந்ததுனா மட்டும் உங்க அத்தைக்கு தெரியாம போயிடுமாக்கும். அதெல்லாம் நான் அப்பவே கொஞ்சம் மிச்சம் இருந்ததை எடுத்து ஊத்திட்டேனே. சரியான ஃப்ராடடி நீ என்றவன் அவளை அழைத்து கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அமர வைக்க, அப்பொழுது சரியாக யசோதாவும் சாப்பிட வந்து அமர்ந்தார். அவருக்கு வைஷு கன்சீவா இருக்கும் விஷயம் தெரியவே தெரியாது. யாரும் அவரிடம் சொல்ல வேண்டாம் என்று நினைத்ததால் அதை அவரிடமிருந்து மறைத்து விட்டனர். பின்பு சாப்பிட அமர்ந்த சிறிது நேரத்திலேயே வைஷுவிற்கு குமட்டி கொண்டு வர, பட்டென்று எழுந்து வேகமாக வாஷ்பேஷனுக்கு ஓடியவள் காலையில் குடித்த பால் அனைத்தையும் மொத்தமாக வாந்தி எடுத்து விட்டாள். பதறி போன ஓடிய ஆதி அவள் பின்னாலேயே ஓடியவன் அவள் தலையை இறுக்கமாக பிடித்து கொள்ள, வைஷு, என்னாச்சுடி, ஏன் இப்படி வாந்தி எடுக்கிற? என்னன்னே தெரியல ஆதி, காலையிலே நான் சொன்னல எனக்கு ஒரு மாதிரி வாந்தி வரா போல பண்ணுதுன்னு, அதான் இப்போ வந்துருச்சு. நீ அப்படியே நினைச்சிட்டு இருந்தல்ல, அதனாலதான் வந்திருக்கும். சரி வா என்று அவள் வாயை துடைத்து விட்டு அவளை அழைத்து கொண்டு வந்தவன், சரி வைஷு, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. பார், குடிச்ச பால் எல்லாம் வெளியே போயிடுச்சு, வயிறு எம்டியா கிடக்குது, கொஞ்சம் சாப்பிட்டுக்கடி. இல்லாதி, எனக்கு தொண்டையெல்லாம் எரியுது, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேனே. சரிம்மா, அப்போ எங்க 2 பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க மேல அனுப்பிச்சிருங்க, நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம் என்றதும் யசோதா வைஷ்ணவியை சந்தேகமாக பார்த்துவிட்டு, என்னாதி, உன் பொண்டாட்டி திடீர்னு வாந்தி எடுக்கிறா? எதையாவது கண்டதையும் தின்னுட்டால என்ன என்று கேட்கவும், உடனே கண்மணி, கௌதமி, விஸ்வநாதன், ராமு என்று அனைவரும் திருத்திருவென்று முடித்துக் கொண்டிருக்க, அதே நேரம் ஆதி, என்னத்த, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்பா? நீ சொன்னதானே தெரியும். அதுவா, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் சொல்றேன், என் பொண்டாட்டி கன்சீவா இருக்கா, நான் அப்பாவாக போறேன் என்று சந்தோஷமாக கூறவும், யசோதாவிற்கு தலையில் இடி விழுந்தது போல ஆனது. அவள் முகத்தின் மாற்றத்தை அனைவரும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தனர். என்னது சொல்ற? இது எப்படி நடந்துச்சு? என்னத்த நீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இது எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறீங்க? இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டா இருப்பாங்க என்றதும் யசோதாவிற்கு கோபம் வர, ஆதி, நான் அத கேக்கல, இவ படிச்சுட்டு தானே இருக்கா, அப்புறம் எப்படி பிரெக்னன்ட் ஆனா? என்னத்த, புருஷன் பொண்டாட்டி ஒன்னா சேர்ந்திருந்தா அப்புறம் என்ன ஆவாங்க? இது கூட தெரியாம எப்படித்தான் மாமாவும் கூட குடும்பம் நடத்துறாரோ, ரொம்ப கஷ்டம்தான் என்றதும் வைஷுவிற்கு சிரிப்பு வந்து விட்டது. இது எப்ப நடந்துச்சு? என்கிட்ட யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க, அதனாலதான் சொல்லல. இப்போ நான் தான் போனா போதுன்னு உங்ககிட்ட சொல்றேன், அதனால ரொம்ப சீன் போடாம கொஞ்சம் அமைதியா இருங்க என்றதும், என்ன, நான் சீன் போடுறேனா? ஆதி, இவ உன் தகுதிக்கு தாளே கிடையாது. ஏதோ இவ்வளவு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து வச்சிருக்க, அதுக்கப்புறம் ஏதோ வயசு கொள்ளாருலதான் இவ கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கன்னு நினைச்சா, இந்த குடும்பத்தோட வாரிச இப்ப இவ வயிற்றுலயே வளர விட்டுட்டியா? என்னடா நீ, உனக்கு ஏன் இப்படி எல்லாம் புத்தி போகுது என்று கேட்கவும், இனஃப் அத்தை, இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதையே இருக்காது. என்ன நினைச்சீங்க கணவன் மனைவி உறவுன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? அப்புறம் நான் திருப்பி உங்களை ஏதாவது சொன்னா உங்களுக்கு தான் ரொம்ப அசிங்கமா போயிடும். இதுக்கு மேல என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, உங்க உடம்புல உயிர் இருக்காது என்று மிரட்டியதும் யசோதா எழுந்து அனைவரையும் எரிப்பது போல முறைத்துவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார். அம்மா, இவங்க திருந்தவே மாட்டாங்களா? என்னை இரிட்டேட் பண்றதுக்காகவே இருக்காங்க. அவ அப்படித்தான். நீ வைஷுவை கூட்டிட்டு உன் ரூமுக்கு போ, நான் உங்களுக்கு சாப்பாட மேல கொடுத்து விடுறேன் என்று கூறவும், வைஷு வா போலாம், நம்ம இங்க இருந்தா தேவையில்லாத டென்ஷன் தான் ஆகும் என்று அவளை அழைத்து கொண்டு மேலே சென்று விட்டான். அதே நேரம் அறைக்குள் நுழைந்த யசோதா குட்டி போட்ட பூனை போல குறுக்கும் நெருக்கும் நடந்து கொண்டிருக்க, சிவனேசன் குளித்துவிட்டு வெளியே வந்ததும் அவர் மேல் போய் மோதியவர், உங்களுக்கு என்ன ஆள் நிக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? இப்படி வந்து இடிமாஜி மாதிரி இடிக்கிறீங்க. என்னடி இது, நான் குளிச்சுட்டு வெளியே வர்றேன், உன்னை யார் இங்க வந்து வாக்கிங் பண்ண சொன்னது? என்ன வாக்கிங் பண்றனா? நானே செம்ம கடுப்புல இருக்கேன், பிசாம போயிடுங்க.
நீ கடுப்புல இல்லனாதான் அதிசயம். நீதான் 24 மணி நேரமும் கடுப்புலயே சுத்துறியே. சரி, அதை விடு. இன்னைக்கு நீ கடுப்பாகிறதுக்கு என்ன ரீசன் நான் தெரிஞ்சுக்கலாமா? அதை ஏன் கேக்குறீங்க? இந்த அசிங்கத்தை எப்படி என் வாயால சொல்றதுன்னு தான் தெரியல. சரி, சொல்லாத என்று தலையை தூட்டி கொண்டு வேகமாக செல்ல போனவரை தடுத்து நிறுத்தியவர், உங்களுக்கு கொஞ்சமாச்சும் பொண்டாட்டி மேல அக்கறை இருக்கா? அவ ஏதோ டென்ஷன்ல இருக்கா, அது என்ன ஏதுன்னு கூட கேட்காம நீங்க பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு போறீங்க. நீ அப்படி தானடி இருக்க? புருஷனுக்கு உண்டான மரியாதைய கொடுக்கறியா? என்ன மதிச்சு ஏதாவது கலந்து பேசுறியா? அப்போ நான் எதுக்கு உன்னை பத்தி கவலைப்படணும்? இங்க பாருங்க, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, அதை நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்க. சரி, ஏதோ சொல்லணும்னு வந்துட்ட, சொல்லித்தோல என்றதும் அவரை தீவிரமாக முறைத்து பார்த்தவள், உங்களுக்கு இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? அத தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? அதானே, நல்லா 3 வேலையை தின்னுட்டு வந்து படுத்து தூங்குங்க. இதுக்கு மட்டும்தான் நீங்க லாய்க்கி என்றதும், இப்போ வேற என்ன பண்ணணும்னு சொல்ற என்று கோபமாக கேட்டவர், அப்படியே நீ ரொம்ப ரசனையா என்கிட்ட உட்காந்து பேசுற பாரு. உன் கூட பாசமா சிரிச்சு பேசுறதுக்கு நீ தான் என்ன பார்த்தாலே எரிஞ்சு விழற. அப்புறம் உன்கிட்ட நான் என்னத்த பேசுறது? இப்போ உங்ககிட்ட பேசணும்னு இங்க யாரும் அழுதுகிட்டு இல்ல. நான் சொல்ல வர விஷயத்த மட்டும் கேளுங்க. வேண்டாம்னு சொன்னா கேட்கவா போற? சொல்லு என்றதும், இந்த வைஷு கன்சீவா இருக்கலாம் என்றதும், இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் என்று எதுவுமே தெரியாதது போல நாடகம் ஆடினார். என்ன சந்தோஷமான விஷயமா? அவ வயித்துல போய் இந்த குடும்பத்தோட வாரிசு வளருது, அதுவும் அந்த ஆதியோட குழந்தை. அதை என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. ஏன் உன்னால ஜீர்ணிச்சுக்க முடியல? என்ன பேசுறீங்க நீங்க? அந்த குழந்தை நம்ம கீர்த்தி வயித்துல வளர வேண்டியது, போய் அந்த பிச்சைக்காரி வயித்துல வளருது. போது நிறுத்தி யசோதா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்த இதுக்கு மேல உனக்கு மரியாதையே இருக்காது. பொண்ணுக்கு நல்ல வழியை சொல்லி கொடுத்து நல்ல விதமா வளர்க்காம இப்படி கேவலமான புத்தியை சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஆதிக்கு தான் அவளை பிடிக்கல, அப்புறம் எதுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இப்படி அலமோதிட்டு கிடக்குற? பிடிக்காம ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சு என் பொண்ணு காலம் ஃபுல்லா கஷ்டப்படணும்னு நீ ஆசைப்படுறியா? அப்படியெல்லாம் இல்ல. இந்த ஆதிய பத்தி எனக்கு தெரியாது. வைஷ்ணவிய கூட தான் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான். இப்போ பின்னாடியே குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தலையா? அந்த மாதிரி என் கீர்த்தி பின்னாடியும் சுத்தி இருப்பான். இது ரொம்ப பைத்தியக்காரத்தானம். வைஷ்ணவி ரொம்ப நல்ல பொண்ணு. அவளோட நல்ல மனசு தெரிஞ்ச ஆதி அவளை மனசார ஏத்துக்கிட்டான். ஆனா உன்னை பத்தியும் கீர்த்தி பத்தியும் அவனுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் பொண்ணை மட்டும் அவனோட பொண்டாட்டியா ஏத்துக்கவே மாட்டான். அப்படியே நீ ஃப்ராடுத்தனம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவ காலம் ஃபுல்லா வாழாவிட்டியா தான் இருந்திருப்பா. உன்னோட இந்த கேவலமான புத்தியை தூக்கி போட்டுட்டு இருக்கிற காலத்தை சந்தோஷமா கழிக்கிற வழிய பாரு என்று கூறிவிட்டு அவர் உடைமாற்றும் அறைக்கு செல்லவும், இது ஒரு ஆளுன்னு இதுகிட்ட போய் வந்து சொன்ன பாரு, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. இப்படி ஒரு தண்டத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க என்று புலம்பிக் கொண்டிருந்ததை கேட்டவருக்கு மிகவும் வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் இது ஒன்றும் புதிதல்லவே, எப்பவும் யசோதா அவரை கரித்து கொட்டுவது தானே என்று நினைத்து கொண்டு உடையை மாற்றியவர் வெளியே சென்று விட்டார். அதே நேரம் கீர்த்திக்கு போன் செய்தவர் 2 ரெங்கில் கீர்த்தி போனை எடுக்கவும், அம்மா சொல்லுங்க. என்ன கீர்த்தி, எப்படி இருக்க? நான் ஏதோ இருக்கேன், நீங்க எதுக்கு போன் பண்ணீங்க அதை சொல்லுங்கம்மா. ஏண்டி நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போன? நீங்களும் நானும் அந்த வீட்டுல தினம் அசிங்கப்படுறத என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியலம்மா. இனிமே ஆதி மாமா எனக்கு கிடைக்க போறது இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு நான் அந்த வீட்டுல இருந்து தேவையில்லாம நானே என்ன அசிங்கப்படுத்திக்கணும்? அதான் நிம்மதியா இருக்கலாம்னு வெளியே வந்துட்டேன். போடி பைத்தியக்காரி, நீ அப்படி போனதுனால இங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு? அந்த வைஷ்ணவி இப்ப பிரெக்னண்டா இருக்கா. அந்த ஆதியோட குழந்தை வயித்துல வளருதுடி. என்னமா சொல்றீங்க? ஆமா, இப்பதான் ஆதி சொன்னான். இந்த விஷயம் ஏற்கனவே வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தோம், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிருக்காங்க. அவ்வளவுதாமா, முடிஞ்சு போச்சு. இனிமே மாமா என் வாழ்க்கையில இல்லவே இல்ல. அவரோட சாப்டரை க்ளோஸ் பண்றதுதான் புத்திசாலித்தனம். என்ன பேசுற கீர்த்தி, உனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குடி, நீ கவலைப்படாத. அவ வயித்துல இருக்க குழந்தைய அழிச்சிட்டு அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு உன்னை நான் ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. என் பேரு யசோதா கிடையாது. சரிம்மா, உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணுங்க. இப்போ நான் வைக்கிறேன். என்னடி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி பேசுற? உனக்காகத்தானே இங்க கிடந்து அடிச்சுக்கிட்டு கிடக்கேன். நீ என்னன்னா எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அம்மா, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஏதாவது நல்ல விஷயம் நடந்தா மட்டும் சொல்லுங்க, நான் வீட்டுக்கு வரேன்.
அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று போனை வைத்து விட்டாள். பாவம் என் பொண்ணு, எந்த அளவுக்கு மனசுடைச்சு போயிருந்தா இப்படி பேசுவா? என் பொண்ணு வாழ வேண்டிய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கா வைஷு. நல்லாவே இருக்க மாட்டா, நாசமா தான் போவா. அவ வயிற்றுல இருக்க குழந்தைய கூட கூடிய சீக்கிரமே நான் அழிச்சு காட்டுறேன் என்று தீவிரமாக திட்டம் போட்டு கொண்டிருந்தார். அதே நேரம் வெளியே வந்த சிவனேசனை அழைத்து சாப்பிட அமர வைத்த கண்மணி, தம்பி, என்ன சாப்பிடாம நீங்க பாட்டு எங்கேயோ போறீங்க? இல்லக்கா, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நமக்கெல்லாம் சிறு வயசு கிடையாது, வயசு ஆயிடுச்சு. கரெக்டா சாப்பிட்டு போட வேண்டிய மாத்திரையே போடணும். ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க என்று அவர் தட்டில் டிஃபனை வைக்க அவர் கண்கள் கலங்கியபடியே அதை சாப்பிட்டவர் அதே நேரம், அக்கா, வைஷு சாப்பிட்டு போயிட்டாளா? இல்ல தம்பி, அவ அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுக்குள்ளதான் யசோதா கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாளே. சரி சரி, வைஷு கன்சீவா இருக்க விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும்ன்றது யசோதாவுக்கு தெரியாது. இப்ப வந்து உள்ள அப்படி பொறுமிக்கிட்டு கிடக்கா. நான் ஒன்னு சொன்னா நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன தம்பி சொல்லுங்க. என்னடா பொண்டாட்டி பத்தி இவனே இப்படி கேவலமா பேசுறேன்னு எதுவும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாங்கா, வைஷ்ணவிய நம்ம ரொம்ப கவனமா பாத்துக்கணும். யசோதாவோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அவளால கண்டிப்பா வைஷுக்கும் அவ வயித்துல இருக்க குழந்தைக்கும் பிரச்சனை வரும்னு என் மனசுக்கு தோணுது. அதனால வைஷுவை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க என்று கூறவும் கண்மணி, கௌதமி, ராமு, விஸ்வநாதன் நால்வருக்கும் பக்கென்று ஆனது. என்ன தம்பி நீங்க இப்படி சொல்றீங்க? முதல்ல இந்த குடும்பத்துக்கு வந்திருக்க வாரிசு, அதெல்லாம் யசோதா எதுவும் பண்ண மாட்டா. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் இறங்கி போவா. நம்ம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்க தம்பி, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க சாப்பிடுங்க. சரிக்கா, என் மனசுக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனிமே நீங்க தான் மருமகளை பத்திரமா பாத்துக்கணும். சரி தம்பி, நான் பாத்துக்கிறேன் என்றவர் விஸ்வநாதனை பயத்துடன் பார்க்க உடனே விஸ்வநாதனும் கண்ணை காட்டினார். சரி விடு, அப்புறம் பாத்துக்கலாம் என்பது போல. பின்பு சாப்பிட்டு விட்டு எழுந்து சென்ற சிவனேசன் மனசு சரியில்லாமல் கிளம்பி வெளியில் சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து சாப்பாடு எடுத்துக்கொண்டு மேலே அறைக்கு வந்த கண்மணி ஆதியிடம் சிவனேசன் சொன்ன அனைத்தையும் சொல்லி முடித்தார். பிறகு வைஷ்ணவியை பார்த்து, வைஷு, நீ ரொம்ப கவனமா இருக்கணும், சரியா? யசோதா பேசினதெல்லாம் வச்சு கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா. ஆதி, வைஷ்ணவியின் ரொம்ப கவனமா பாத்துக்கணும்பா. அம்மா, நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இனி நான் பாத்துக்கிறேன். அப்படி மட்டும் அவங்களால என் வயசுக்கோ இல்ல குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு தெரிஞ்சது, அதுதான் அவங்க இந்த உலகத்துல வாழற கடைசி நாளா இருக்கும். அன்னைக்கே அவங்க உயிர் அவங்க உடம்ப விட்டு போயிடும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா வைஷு, நான் அப்புறமா உனக்கு ஜூஸ் கொடுத்து விடுறேன். சரிங்கத்த என்றவள் பயத்திலேயே அமர்ந்திருக்க அவள் அருகே வந்தவன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு, வைஷு, நீ கவலைப்படாத, உனக்கும் நம்ம குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. உங்க 2 பேரையும் தொடணும்னா என்ன தாண்டிதான் வரணும். நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, சரியா? ஆதி, நீங்க இருக்கீங்கன்ற தைரியத்துலதான் நான் இருக்கேன் என்று கண் கலங்கியபடியே கூறிய மனைவியை பார்த்தவனுக்கு வருத்தமாக ஆகிவிட்டது. தன் வயிற்றில் குழந்தை இருக்கிறது என்று சந்தோஷமாக இருந்த தன் மனைவி இன்று அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று நினைத்து பயப்படுவதை பார்த்தவனுக்கு நெஞ்செல்லாம் வலித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு இருவரும் காலை உணவை சாப்பிட்டு முடிக்கவும், ஆதி, நீங்க ஆபீஸ் கிளம்பலையா? இல்லடி. ஏன் ஆதி? ஏன்னா நான் இனிமே உன் கூட தான் இருக்க போறேன். என்ன சொல்றீங்க, நிஜமாவா? ஆமாண்டி, நான் உன் கூட தான் இருக்க போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆதி. ஆனா நீங்க ஆபீஸ் போகாம இருந்தீங்கன்னா எதுவும் பிரச்சனை வந்துடாது இல்ல? நான் ஆபீஸ் போக மாட்டேன்னு யார் சொன்னது? என்ன ஆதி நீங்க என்ன இப்படி குழப்பறீங்க? இப்பதானே நீங்க சொன்னீங்க. அதுக்கெல்லாம் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன், அது இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிஞ்சிரும் என்றதும் அவர்களின் அரைக்கதவு தட்டும் சத்தம் கேட்க எழுந்து சென்று கதவை திறந்தவன் அங்கே பிரகாஷ் சில ஆட்களுடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும், பிரகாஷ் வந்துட்டியா? சரி வா, உள்ளவா என்றதும், பாஸ், இத எங்க செட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல செட் பண்ணிடுவாங்க என்று கூற, சரி என்றவன் ஒரு ஓரமாக காட்ட வந்தவர்கள் பட்டுப்பட்டென்று அவர்களது வேலைகளை செய்யவும் வைஷு ஒன்றுமே புரியாமல் திருத்திருவென்று முடித்துக் கொண்டிருந்தாள். 2 மணி நேரத்தில் அனைத்து செட்டப்புகளும் செய்து முடித்துவிட்டு வந்தவர்கள் அனைவரும் புறப்பட்டு செல்ல, பாஸ், இது உங்களுக்கு ஓகே தானே? ஓகே பிரகாஷ், எனக்கு இதுவே போதும். அப்புறம் ஹரிக்கிட்டையும் விஸ்வாகிட்டையும் சொல்லிடு, எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ண சொல்லி. பாஸ், அப்புறம் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாமே ஆன்லைன்ல தான், எதுவுமே ஆஃப்லைன்ல கிடையாது. எல்லார்கிட்டையும் சொல்லிடு. மீட்டிங் இருக்கிறதுக்கு ஒரு ½ ஹவருக்கு பிஃபோர் எனக்கு சொன்னா அதுக்கு உண்டான செட்டப்போட நான் இங்க வந்து உக்காந்துருவேன்.
ஓகே பாஸ் என்றதும் சரி அப்போ நீ ஆபீஸ் பாத்துக்கோ. ஓகே பாஸ் என்றவன் வைஷ்ணவியை பார்த்து, மேடம் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன மேடம், நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். என்னாச்சு மேடம், ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஏன் உங்க ஃபேஸ் இவ்ளோ டல்லா இருக்கு என்றதும் என்ன சொல்வது என்று தெரியாமல் முடித்தவள் ஆதியை பார்க்க, உடனே ஆதி, பிரகாஷ் அது ஒண்ணுமில்ல, உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அத ஆபீஸ்ல வந்து சொல்லணும்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி செட்டப் எல்லாம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. சொல்லுங்க பாஸ், என்ன விஷயம்? இவ்வளோ நாளும் நான் தானே உன்னை மிரட்டிட்டு இருந்தேன். இப்போ உங்களை எல்லாம் மிரட்டுறதுக்கு இன்னொரு புது ஆளு வந்தாச்சு. யாரு பாஸ் அது என்று நடுங்கிக் கொண்டே பிரகாஷ் கேட்கவும், உங்களோட குட்டி பாஸ் தான் என்றதும் அவன் கண்கள் அப்படியே விருந்து விட்டது. பாஸ் என்ன சொல்றீங்க, நிஜமாவா? ஆமாண்டா, வைஷு கன்சீவா இருக்கா. அதனாலதான் இனி ஆபீஸ்க்கு வர முடியாதுன்னு இந்த செட்டப்பை வீட்லயே போட சொல்லிருக்கேன். பாஸ் எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. மேடம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் அண்ணா. பாஸ் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சரி சரி, இப்படியே மாசன்னு நிக்காம போய் வேலையை பாரு. ஓகே சார். இந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்டுட்டு எனக்கு எங்க வேலை ஓட போகுது? டே அப்படியெல்லாம் சொன்னா பிச்சு புடுவேன். ஒழுங்கா ஆபீஸ்ல போய் வேலையை பாக்குற வழியை பாரு. கண்டிப்பா சார் என்று கூறியவன் வைஷ்ணவியை பார்த்து, மேடம் நான் கிளம்புறேன். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓகேண்ணா, கண்டிப்பா, நன்றி என்றதும் ஆதியிடம் கூறிக்கொண்டு பிரகாஷ் வேகமாக வெளியே சென்று விட்டான். அவன் சென்றதும் ஆதியிடம் எழுந்து வந்தவள், ஆதி இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்கவும், உடனே அவள் கழுத்தில் மாலை போல தன் 2 கையையும் போட்டவன், வைஷு உனக்காக நம்ம ஆபீஸையே இங்க செட் பண்ணிட்டேன். இனி 24 மணி நேரமும் நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னதான் பாத்துட்டே இருப்பேன் என்றதும் அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. நிஜமாவாதி? ஆமாண்டி, உனக்காகத்தான் இவ்ளோ செட்டப் பண்ணிருக்கேன். நீ இனிமே போர் அடிக்குதுன்னு கவலைப்பட தேவையில்லை, சரியா? ரொம்ப சந்தோஷமா இருக்காதி என்று அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டவள் அவன் மார்பில் ஒரு முத்தம் கொடுத்தாள். அந்த முத்தம் ஆதியை ஏதோ செய்யவும் அவள் தாடையை நிமிர்த்தி பிடித்தவன் மெதுவாக அவளது உதட்டை கைது செய்தான். சிறிது நேரம் ஆழ்ந்த முத்தமாக சென்று கொண்டிருந்ததும் தன் நிலைக்கு வந்தவன் அவளை விட்டு பிரிந்து நின்று, சாரிடி, இத நினைச்செல்லாம் நீ பயப்படாத, சரியா? நான் எப்ப எல்லாம் டவுன் ஆகுறனோ அப்போ இந்த கிஸ் மட்டும் எனக்கு கிடைக்க மாட்டி. என்ன அது நீங்க இப்படி சொல்றீங்க? நான் மொத்தமாவே உங்களுக்கு தான், நீங்க என்னடான்னா ஒரு முத்தம் மட்டும் கிடைக்குமான்னு கேக்குறீங்க. இல்ல வைஷு, டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குது இல்ல, அதனால இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் எனக்கு இந்த முத்தமே போதும்டி என்றதும், ஓகே ஓகே, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று அவனை அணைத்துக் கொள்ள இப்படியே சந்தோஷமாக 2 வாரங்கள் ஓடியது. ஆதி ஆபீஸ் நேரத்தில் அமர்ந்து வேலை செய்வதும் அடிக்கடி வைஷுவை கவனித்துக் கொள்வதுமாகவே நாட்கள் கழிந்து கொண்டிருக்க, அன்று காலை எழுந்தது முதலே வைஷு ஆதி இருவரும் மிகவும் சந்தோஷமாக ஹாஸ்பிட்டலுக்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்தனர். பிறகு அவளை கீழே அழைத்து வந்தவன் கண்மணியிடம் கூறிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட, அவர் பூஜை அறையில் சென்று சாமி கும்பிட வைத்து அனுப்பி வைத்தார். சிறிது நேரத்தில் இருவரும் ஹாஸ்பிட்டலில் அமர்ந்திருக்க, அப்பொழுது ஒரு நர்ஸ் வந்து, சார் மேடம் கூட்டிட்டு வாங்க, டாக்டர் ஸ்கேன் பண்ண வர சொல்றாங்க என்றதும் இருவரும் அந்த ஸ்கேன் ரூமிற்குள் செல்லவும், வைஷ்ணவியை அங்கே படுக்க வைத்த டாக்டர், என்னாதி ஸ்கேன் பண்ணிடலாமா? பண்ணலாம் ஆண்டி, அதுக்காக தான் இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி என்றவர் ஸ்கேன் செய்ய தொடங்கினார். குழந்தையின் வளர்ச்சி சரியாக இருந்தது. சரி, இதய துடிப்ப செக் பண்ணலாமா என்று கேட்டதும், ஓகே டாக்டர் என்று வைஷு கொஞ்சம் பதட்டமாக கூற, அவள் கையை இறுக்கி பிடித்தவன், கவலைப்படாத வைஷு, நான் இருக்கேன் என்று ஆறுதலாக தட்டி கொடுத்தான். பின்பு அந்த ஸ்பீக்கரை ஆன் செய்தவர், ஆதி குழந்தையோட இதய துடிப்ப கேட்க போறீங்க, நல்லா கவனமா கேளுங்க 2 பேரும் என்றதும் மிகவும் ஆர்வமாக இருவரும் காதை தீட்டிக் கொண்டு காத்திருக்க, அந்த பிஞ்சு குழந்தையின் இதயம் துடிக்கும் சத்தம் அவ்வளவு அருமையாக கேட்டது. இருவருக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. வைஷுவிற்கு கண்களில் இருந்து கண்ணீரே வந்துவிட்டது. அதே நேரம் ஆதி முதலாக தன் குழந்தையின் இதய துடிப்பை கேட்டதும் அவன் உடலெல்லாம் சிலிர்த்து விட்டது. அதை உணர்ந்த வைஷு அவனை பார்த்து சிரிக்க, அவனும் வைஷுவை பார்த்து சிரித்துவிட்டு பிறகு அந்த ஸ்கேனில் பார்க்கவும் குழந்தையின் இதய துடிப்பு கடகடவென்று ஓடிக்கொண்டிருந்தது. குழந்தை நல்லா ஹெல்த்தியா வளர்ந்துட்டு இருக்குது. ஹார்ட் பீட்டும் வந்துருச்சு. இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. வைஷு, ஹார்ட் பீட் வந்துருச்சுன்னு கொஞ்சம் கவனக்குறைவா இருக்க கூடாது. ஒரு 3 மாசம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும், சரியா? ஓகே டாக்டர், கண்டிப்பா. ஆதி, வைஷுவை கவனமா காலேஜ் கூட்டிட்டு போயிட்டு கவனமா கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு தான். கண்டிப்பா ஆண்டி, தேங்க்யூ சோ மச். அப்புறம் ஆண்டி, எனக்கு ஒரு ஹெல்ப்.
என்ன ஆதி சொல்லு. எங்க குழந்தையோட ஸ்கேன் போட்டோ எனக்கு வேணும். அவ்வளவுதானே, நான் ரெடி பண்ணி கொடுக்க சொல்றேன், நீ வாங்கிக்கோ. ஓகே ஆண்டி, தேங்க்யூ சோ மச் என்று கூறிவிட்டு பின்பு டாக்டரின் அறைக்கு வந்தவர்கள் வழக்கமான செக்கப்புகளை எல்லாம் முடித்துக்கொண்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு வெளியே வரவும் அப்பொழுது ஒரு நர்ஸ் ஓடி வந்து அவனிடம் ஒரு கவரை கொடுத்தார். என்ன சிஸ்டர் இது? சார், பேபியோட ஸ்கேன் போட்டோ வேணும்னு கேட்டிருந்தீங்களாமே, அதான் டாக்டர் கொடுக்க சொன்னாங்க. அப்படியா, தேங்க்ஸ் என்று கூறியவன் அதை வாங்கி பிரித்து பார்க்க அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. வைஷுவிற்கும் தான். ஆதி, இப்படியெல்லாம் தருவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது, இன்னைக்குதான் தெரியும். நம்ம குழந்தை இதுல குட்டியா இருக்குது இல்ல என்று கூறவும், ஆமாண்டி, ஃபர்ஸ்ட் நம்ம காருக்கு போயிடலாம் வா, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பாத்துக்கலாம் என்று கூறிவிட்டு அவளை அழைத்து கொண்டு சென்றான். வீட்டிற்கு வந்து அவர்கள் சொன்ன விஷயத்தை கேட்ட அனைவருக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சரி வைஷு, டாக்டர் சொன்ன மாதிரி கவனமா காலேஜ் போயிட்டு வரணும். அப்புறம் எப்போ இருந்து காலேஜ் போக போற? நான் நாளையில இருந்தே போறேன் அத்தை, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரிம்மா, ஆனா கவனமா இருக்கணும், சரியா? நீங்க கவலையே படாதீங்க அத்தை, நான் ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பேன் என்று கூறவும் உடனே ஆதி, சரி வைஷு வா நம்ம மேல போலாம் என்று அவளை அழைத்து கொண்டு சென்றவன் அவளை மெத்தையில் அமர வைத்து விட்டு அவள் அருகே அமர்ந்து அந்த குழந்தையின் புகைப்படத்தை எடுத்து இருவரும் ஆசை தீர ரசித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வைஷு, ஆதி, எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு. என்னடி? இந்த போட்டோவை கொஞ்சம் பெருசா ஃப்ரேம் போட்டு நம்ம ரூம்ல மாட்டி வைக்கலாம் ஆதி. டெய்லி அதை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம குழந்தையையும் நம்ம டெய்லியும் பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இல்ல? அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் வீடு என்றவன் போனை எடுத்து பிரகாஷிற்கு போன் செய்தான். ஹலோ பாஸ், சொல்லுங்க என்றதும், பிரகாஷ், உனக்கு ஒரு போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன் பாரு. ஆமா பாஸ், இந்த போட்டோவை பெரிய சைஸ்ல ஃப்ரேம் பண்ணி எடுத்துட்டு வந்துரு, என்னோட பெட்ரூம்ல மாட்டுறதுக்கு. சார், குட்டி பாஸா? ஆமாண்டா. ஓகே சார் என்று போனை வைத்தவன் அடுத்த 1 மணி நேரத்தில் அதை அழகாக ஃப்ரேம் போட்டு எடுத்துக்கொண்டு வந்து அவர்களின் அறை கதவை தட்டினான். கதவை திறந்து பார்த்த ஆதி, என்னடா இந்த நேரத்துல? பாஸ், நீங்க தானே போட்டோ ஃப்ரேம் போட்டு எடுத்துட்டு வர சொன்னீங்க, அதுக்குள்ள முடிச்சிட்டியா? வாவ், சூப்பர், உள்ளவா என்று அவனை அழைத்து கொண்டு சென்று அந்த போட்டோ பிரேமை வாங்கியவன் பிரித்து பார்த்ததும் அவனின் மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை. உடனே வைஷுவும் வந்து அதை பார்க்க, வாவ் ஹாதி, சூப்பரா இருக்குது. அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். என்ன மேடம் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கு செய்யறது என்னோட கடமை என்றதும் அவனை பார்த்து சிரித்தவள், ஆதி, இந்த போட்டோவை இந்த இடத்துல மாட்டலாமா என்று கூறியதும், சரிடி, உன் ஆசை எப்படியோ அப்படியே செய்யலாம். பிரகாஷ், வைஷு சொல்ற இடத்துல இந்த போட்டோவை செட் பண்ணிடு. ஓகே பாஸ் என்றவன் கீழே சென்று ஆணி எடுத்து கொண்டு வந்து வைஷ்ணவி சொன்ன இடத்தில் அந்த போட்டோவை அடித்து அழகாக மாற்றி கொடுத்தான். பின்பு கீழே இறங்கி வந்தவன், ஓகே சார், அப்ப நான் கிளம்பட்டுமா? கிளம்பு பிரகாஷ். பிரகாஷ் அண்ணா, தேங்க்யூ என்று கூறவும், ஓகே மேடம், அப்ப நான் கிளம்புறேன் என்றவன் வேகமாக புறப்பட்டு சென்று விட ஆதியை இறுக்கமாக அணைத்து கொண்ட வைஷு அந்த போட்டோவை பார்த்து பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். ஆதி, நம்ம பாப்பா பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது இல்ல? ஆமாண்டி, இதை விட சந்தோஷம் நமக்கு வேற என்ன இருக்கு சொல்லு? டெய்லி நம்ம காலையில எழுந்திருக்கும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, நம்ம பாப்பாவை பாத்துக்கிட்டே தான் இருப்போம் என்று கூறியதும், தேங்க்யூ சோ மச் ஆதி, உங்களால மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும் என்று கூறியதும் அவள் உச்சந்தலையில் முத்தம் கொடுத்தவன், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் வைஷு, நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும் என்று அவளை இறுக்கமாக அணைத்துக் கொள்ள இருவரும் அந்த போட்டோவையே பார்த்து ரசித்தபடியே நின்றிருந்தனர்.